எல்லாரும் நிச்சயமா ஒரு நாள் பணக்காரர்கள் ஆகணும் அப்படின்னு தான் கடுமையா உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் எல்லாராலயும் அது முடியறதில்ல. இப்போ எந்த முக்கியமான 5 பழக்கங்கள வளர்த்துக்கிட்டா பணக்காரர் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பா 5வது பழக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட, எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். பலருக்கும் நாம நெறைய சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுல கர்வம் இருக்கும். அதனாலேயே தங்களுக்கு தேவை இருக்குதா, இல்லையா அப்படிங்கிறத விட, மத்தவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே சில பொருட்கள வாங்குவாங்க. இந்த பழக்கத்த கைவிடணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட அறிவு, பணம் ஈட்டுறதுக்கான திறன வளர்த்துக்கிறதுக்கான விஷயங்களுக்காக செலவழிக்கணும். பணக்காரர்கள் பெரும்பாலும் அவங்களோட வெளிப்புற தோற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுக்கவே மாட்டாங்க. எப்பவுமே உங்களோட முதலீடு அப்படிங்கிறது நீண்ட காலத்த நோக்கி தான் இருக்கணும். முதல்ல 5 வருஷங்கள்ல உங்களோட முதலீடு அப்படிங்கிறது ஏறு இறங்கு முகங்கள கண்டிருக்கலாம். ஆனா, அதுக்கு பிறகான நேரத்துல தான் அது உண்மையிலேயே செல்வத்த வளர்க்கக்கூடிய முதலீடா மாறும். அதனால தொடர்ச்சியா முதலீடு செய்யுங்க. மணி கம்பவுண்டிங் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி. ஆனா, இதுக்கு நீங்க நிச்சயமா நேரம் கொடுக்கணும். எந்த முதலீடா இருந்தாலும் 5, 10, 20 வருஷங்கள் அப்படிங்கிற காலத்த நிர்ணயிச்சுக்கணும். முதலீடு செய்யறத கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிங்க. அதாவது 25ல இருந்து 35 வயசு அப்படிங்கிறது முதலீடு செய்யறதுக்கான ஒரு பொன்னான நேரம். இந்த இடைவெளியில சிறந்த முதலீட்டு முறைய நீங்க செஞ்சு வச்சிருந்தா, உங்களோட 40 வயசுல இருந்து நீங்க நிதி சுதந்திரத்தோட சந்தோஷமா வாழ முடியும். சம்பாதிக்கிறதுல குறைஞ்ச அளவ மட்டும் செலவு செய்யுங்க. உங்களோட வாழ்க்கைய செல்வ செழிப்போட வாழ்றத தடுக்கக்கூடிய முக்கியமான பழக்கமே அதிகமா செலவு செய்யறது தான். பணக்காரர்கள் பெரும்பாலும் ரொம்பவுமே எளிமையா தான் இருப்பாங்க. கடைசியா, ஆனா ரொம்பவுமே முக்கியமான ஒண்ணு. பணத்த தேடி ஓடாதீங்க. உங்களுக்கான திறமை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த திறமைய இன்னும் மெருகேத்திக்கோங்க. அத சிறப்பா வெளிப்படுத்துங்க. உங்கள தேடி பணம் தானாவே வரும். இருக்கிறதுலயே ரொம்பவுமே முக்கியமான விஷயம் இதுதான். இந்த 5 பழக்கங்கள வளர்த்துக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். இருந்தாலும் இது உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ்றதுக்கு உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.